இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பவித்ரா ஜனனி தற்பொழுது வெளியாக இருக்கிற பிக் பாஸ் சீசன் 8ல கலந்து கொள்ள இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. வர பிக் பாஸ் 8ல பல பிரபலங்களோட பெயர் அடிபட்டுட்டு வந்த நிலையில விஜய் டிவில இருந்து அதிகமான பெயர்கள் இடம்பெற்றுட்டு வருது. அதுல சீரியல் நடிகை பவித்ரா ஜனனியும் ஒருத்தவங்க. பவித்ரா ஜனனி சென்னையில டிசம்பர் 4ஆம் தேதி 1992ஆம் ஆண்டு பிறந்தாங்க. கல்லூரி படிப்பா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில படிச்சு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரிவுல பட்டம் பெற்றாங்க. அதுக்கப்புறம் விஜய் டிவில 2014ஆம் ஆண்டு முதல் ஒளிபரப்பாகிட்டு வந்த ஆபீஸ் சீரியல்ல வனிதா அப்படின்ற சின்ன கதாபாத்திரத்துல நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருந்தது. அதுக்கப்புறம் சரவணன் மீனாட்சி தொடர்ல துளசி கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க. சரவணன் மீனாட்சியோட மற்றொரு கதையில ராஜேஸ்வரி கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து பகல் நிலவு, ராஜா ராணி சீரியல்லையும் நடிச்சிருந்தாங்க. கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திட்டு வந்த நிலையில 2018ல ஒளிபரப்பான ஈரமான ரோஜாவை சீரியல்ல மலர்விழி அப்படின்ற ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்ச கவனம் பெற்றிருந்தாங்க. நடிக்க தொடங்கி 6 வருஷங்கள் கழிச்சு சீரியல்ல லீட் ரோல்ல நடிகை பவித்ரா அடுத்து 2021ல வெளியான தென்றல் வந்து என்னை தொடும் சீரியல்ல அபிநயா கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்தாங்க. சீரியல்ல ஒரு புறம் நடிச்சிட்டு வந்தாலும் விஜய் டிவியோட நிகழ்ச்சிகள்ல அவ்வப்பொழுது பங்கு பெற்று வந்தாங்க. சமூக வலைதளங்கள்ல ஆக்டிவா இருந்துட்டு வர பவித்ரா இன்ஸ்டாகிராம்ல 9,34,000 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. விஜய் டிவி நிகழ்ச்சிகள்ல அமைதியாவும் யதார்த்தமாவும் பேசிட்டு வர பவித்ரா பிக் பாஸ் வீட்டுக்கு போனாலும் அதே மாதிரியான குணத்துல இருப்பாங்களா இல்ல அவங்களோட நடவடிக்கையில மாற்றம் ஏற்படுமான்னு பார்க்கலாம். விஜய் டிவி சீரியல்ல நடிகையா இருந்துட்டு வர பவித்ரா பிக் பாஸ் நிகழ்ச்சியில பங்கு பெறுவதன் மூலமா பின் நாட்கள்ல சீரியலை தாண்டி பட வாய்ப்புகள் வர அதிகம் வாய்ப்பு இருக்கு. இந்த சீசன்ல அதிக அளவு பெண்களோட பெயர்கள் அடிபட்டுட்டு வர நிலையில பவித்ரா ஜனனி பிக் பாஸ் வீட்டுக்கு நுழையிற பட்சத்துல மத்த பெண் போட்டியாளர்களுக்கு டஃப் கொடுக்கிற வகையில இருப்பாங்களான்னு விரைவில் தெரிய வரும். சரி, இந்த வீடியோ பார்த்தனா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.